இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 10 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் அந்த காம்பு பகுதியில் இருக்க அந்த வெள்ளையாக இருக்க தண்டை எடுத்துருங்க. எப்பயுமே தக்காளியில் அதை எடுத்து தான் சமைக்கணும். அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணி இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விடுங்க. விட்டுட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதில் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை ஆட் பண்ணிவிடுங்க. இதில் உப்பு மட்டும்தான் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது அதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு அதில் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூளே அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்கும் போது வெளியெல்லாம் அது தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அதை இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்கோம். அப்போ திரும்பி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அடி பிடிக்காது, ஒரே ஈவனாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல்ல நம்ம நசுக்கி வச்சுருந்தோம். அதை அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. அரைச்சி போடாதீங்க, இந்த மாதிரி நசுக்கி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி மூடி வச்சுருங்க. இது கொதிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக இந்த பதத்துக்கு உங்களுக்கு வந்துடுங்க. இது பாருங்கள், மேலே எண்ணெய் கசிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கி விடணும். இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு தக்காளி தொக்கு கிடச்சிச்சுங்க. டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி.